சார் இப்போ இன்சூரன்ஸ் சட்டப்பூர்வமாக அதை கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் இன்சூரன்ஸ் பல கம்பெனிகள் இருக்குது. ஒருவேளை இந்த இன்சூரன்ஸ் எங்கள் கம்பெனிக்கு பொருந்தாது அப்படின்னு சொன்னால் இதை புகார் அளிக்க முடியுங்களா சார்? சட்டம்ன்றது எல்லாருக்குமே ஒன்று தான். இந்த கம்பெனி ஓகேன்னு சொல்லும், அந்த கம்பெனி ஓகே இல்லைன்னு சொல்லும். அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம நீதிமன்றத்தை அணுகி நீதிமன்றத்திலேருந்து நம்ம அதுக்குண்டான நிவாரணத்தை பெற வேண்டியது தான் நம்மளோட கடமை. சார், நீதிமன்றங்களுக்கு முன்னாடி இன்சூரன்ஸ் ஓம்பட்ஸ்மன் போன்ற அமைப்புகள் இருக்கிறத அணுகிறது நல்லதா, இல்லை டைரெக்டாக நீதிமன்றமே போகிறது நல்லதுங்களா? இன்சூரன்ஸ் ஓம்பட்ஸ்மன் போகிறது நல்லது தான். பல நேரங்களில் அது ஈஸியாக ஒரு செலவு இல்லாமல் ஒரு வம்பு வழக்குன்னு போகும்போது எப்படின்னா நம்ம அட்வொகேட்ஸுக்கு மற்ற கோர்ட் ஃபீ அந்த ஃபீலாம் வரும். இப்போ ஓம்பட்ஸ்மன்லாம் போனால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ரெண்டாவது அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த சமரச தீர்ப்பாயத்தில் முதல்ல வந்துடும். இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த சமரச தீர்ப்பாயத்தில் உட்கார வச்சு இன்சூரன்ஸ் கம்பெனியும் பாதிக்கப்பட்டவங்களும் உட்காந்துருப்பாங்க. உங்களுக்கு 10 லட்ச ரூபா கிளைமா, ரைட், உங்களுக்கு 10 லட்சம் தரேன், 8 லட்சம் தரேன் அப்படின்னு பேசி அந்த மாதிரி சமரசமாக போனால் கூட என்னை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு சொல்லி நீதிமன்றம் போகாமல். அதனால் இந்த மாதிரி பல அவென்யூ இருக்குது, அந்தந்த நேரத்தில் மாறுதலுக்கு உட்பட்டது. அதனால் ஒரு நல்ல அட்வொகேட்டை நீங்கள் இந்த மாதிரி நேரங்களில் கன்சல்ட் பண்ணிங்கன்னா, இல்லை எங்களை மாதிரி பீப்புளை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நாங்கள் உதவுவோம்.